பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதியவர்களுக்கான ஆயுர்வேதம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் நிறைய மூலிகைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த மூலிகைகளை எப்படி நம்ம தினந்தோறும் நம்ம உணவுகளில் பயன்படுத்தலாம் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கீங்க. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூங்கில் அரிசி. மூங்கில் அரிசி அப்படின்றது ஒரு அரிசியின் வகையாக இருந்தாலும் இது நம்ம மூங்கில் செடியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு அரிசியாக தான் இருக்குது. இதை வச்சு இன்னைக்கு எப்படி புட்டு செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதோடைய மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல இந்த மூங்கில் அரிசி புட்டு செய்வதற்கான மூலப்பொருட்கள் என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். முதல்ல தேவையானது இந்த மூங்கில் அரிசி. பார்த்தீங்கன்னா அரிசி மாதிரியே இருக்கும். இதை ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சிட்டா இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும். இது கூட கொஞ்சம் தேங்காய் திருவல், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஏலக்காய், இதெல்லாம் சேர்க்கறதுக்கு நெய். இன்னைக்கு மூங்கில் அரிசி புட்டு செய்ய போகிறோம். ஆல்ரெடி ஊற வச்சுட்டு அரைச்ச மாவு இருக்குது. பேம்பு ரைஸ் எடுத்துட்டு தேவையான தண்ணி போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். சரிங்களா? இந்த அளவுக்கு இருக்கும். சரிங்களா? மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டீமில் போட போகிறோம். சரிங்களா? இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ண போகிறோம். தேவையான தண்ணி ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் உள்ள. கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம செஞ்சு வச்சு இது போட்டுருலாம். சரிங்களா? ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணால் புட்டோட மாவு இப்போ போட போகிறோம். சரிங்களா? ஸ்டீம் போட போகிறோம். பதினைந்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். சரிங்களா? 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ புட்டு ரெடியாக இருக்கு. இதில் நாட்டு சர்க்கரை போட்டுருவோம் தேவையான அளவு. திருவின தேங்காய், இடிச்ச ஏலக்காய், கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு புட்டு. ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மூங்கில் அரிசி புட்டு. நம்ம ஒரு புட்டுன்னு சாப்பிடும் போது அதில் கார்போஹைட்ரேட்ஸ் தான் நமக்கு நிறைய கிடைக்குது. ஆனால் இந்த மூங்கில் அரிசி புட்டு சாப்பிட்டோம்னா இதில் புரோட்டீனும் நமக்கு கிடைக்குது. ஏன்னா இது சாதாரண அரிசி வகை கிடையாது. இது மூங்கிலிருந்து வரக்கூடிய அரிசி. புரோட்டீன் மட்டும் இல்லாமல் இதில் கார்போஹைட்ரேட், ஃபைபர், விட்டமின் B6 இதெல்லாம் இதில் நிறைய இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஆரோக்கியமான உணவாக இருக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவாக இருக்கும். குழந்தை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு இது ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக இருக்கும். நல்லா டேஸ்டான உணவாக இருக்கும். வயதானவர்களுக்கு முக்கியமாக மூட்டுவாத நோய்கள், மூட்டு தேய்வு, உடம்பு வலி, அவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு உடல் தேற்றியாக இருக்கும். இது அரிசியாக இருந்தாலும் இது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அரிசி வகைகளில் சேரும். அதனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுமே இதை ஒரு அரிசிக்கு மாற்றா இதை அவங்க பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.